الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ولو نزلنا عليك كتابا في قرطاس فلمسوه بأيديهم وقال الذين كفروا إن هذا إلا سحر مبين. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: الكبر بطر الحق. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஹாஃபில் அவர்கள் இன்றோடு சரியாக 7.5 ஜுஸுவை முடித்து தந்திருக்கிறார்கள். இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் நிறைய கருத்துக்களை சொல்ல கேட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிரை கொள்கையை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று ஒரு வசனம் பேசிய மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு வசனம் பேசிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றொரு நேரத்திலே தன்னுடைய இபாதத்தை, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய மரணம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரியது என்று இஹ்லாஸை எப்படி இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்தார்கள் என்பதை பற்றி பேசிய இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம்: வலவ் நஸ்ஸல்னா அலைக கிதாபன் ஃபீ கிர்தாஸின். நபியே, அதாவது உங்களுக்கு பேப்பரில் எழுதப்பட்ட வேதம் இறக்கி வைக்கப்பட்டாலும் கூட ஃபலமஸூஹு பிஐதீஹிம், அவர்கள் அந்த வேதத்தை தொட்டு தடவி பார்ப்பார்கள். தகாலல்லதீன கஃபரு, அந்த இறை மறுப்பாளர்கள், இன்ன ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இதுவும் தெளிவான சூனியம் என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். வேதத்தை நம்பல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதம் எப்படி இறங்கியது? நேரத்துக்கு தோது போல, காலங்களுக்கு தோது போல, சன்னம் சன்னமாக, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குர்ஆன் இறங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கின குர்ஆனை இவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க கையில் பிடிச்சி பார்க்குற மாதிரி பேப்பரில், அதாவது தோல் துண்டில் இறக்கி வச்சாலும் கூட அதை தொட்டு பார்த்துட்டு கூட நம்பாமல் அதை மறுத்தவர்களாக இதுவும் ஒரு சூனியம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போய் விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான். என்ன கருத்துன்னு கேட்டால், நாம் எவ்வளவுதான் அவங்களுக்கு யதார்த்தத்தை, உண்மையை புட்டு வச்சாலும் கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதை மறுப்பார்கள், ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நீ எவ்வளவு தெளிவாக சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அதை அவங்க ஏற்றுக்கொள்றதில்ல. இது வேதத்துக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் பல கட்டங்களில் மனுஷன் இப்படி தான் இருக்கிறான். அவனா ஒரு முடிவு பண்ணிடுவான், தப்பான முடிவு பண்ணிட்டானே, இல்லைப்பா இது தப்புன்னு சொல்லி அவனுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொன்னாலும் கூட, இல்லைங்க நீங்கள் சொல்கிறது தப்புங்க, நான் சொன்னதான் சரிம்மா, நான் பிடிச்ச மொசலுக்கு 3 காலு அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி இவன் தப்பான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு நேர்வழி காட்டினாலும் ஏற்றுக்க மாட்டான் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: அல் கிப்ரு பத்ருல் ஹக். பெருமைனா என்னங்க? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பழக்கம், மனிதர்கள்ட்ட வரக்கூடாத குணம் பெருமை. அந்த பெருமைனா என்ன? உண்மையை ஏற்க மறுப்பது, அவ்வளவுதான் பெருமைக்கு. இதுதான் விரிவுரை. உண்மையை ஏற்க மறுப்பது. உண்மையை சொல்லியாச்சு, இருந்தாலும் அது இல்லப்பான்னு ஒருத்தன் மறுக்கிறான்னு வைங்களேன், அவன் பெருமைக்காரன் அப்படின்ட்டு பெருமானார் சொல்றாங்க. இந்த உலகத்திலையுமே அப்படித்தானே, பல பேருடைய வாழ்நாள் அப்படித்தானே இருக்கு. அதாவது திருப்தி அடைகிறதே இல்லை, எதை சொன்னாலும் எதுலையும் திருப்தி அடைகிறது இல்லை. சில பேர்த்துக்கு துனியாவுடைய காசு, பணம், அந்தஸ்து, அதிகாரம்
இதுக்காக எதை கண்டாலும் தூக்கி போடுவாங்க. ஏன் ஈமான கூட தூக்கி போட தயார், அல்லாஹ்வை கூட ஓரத்தில் வைக்கிறதுக்கு தயார். அப்படி சில மக்கள் இருப்பாங்க. அவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு அவங்களுக்கு அல்லாஹ் ரசூல் அது இதுன்னு தெளிவானதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. குரானை சொன்னாலும் ஒரு குறை, ஹதீஸை சொன்னாலும் ஒரு குறை, மார்க்க அறிஞர்களுடைய செய்தியை சொன்னாலும் ஒரு குறை, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை சொன்னாலும் ஒரு குறை, எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. அப்படிங்கிறத அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக சொல்றான். காசு பணத்தில் கூட பாருங்களேன், எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், திருப்தி அது நடக்காது. போதுமா? அது முடியாது. எவ்வளவு கிடைச்சாலும் பரவாயில்ல, பத்தலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் மனுஷன். ஒரு கடைக்கு 2 கடை, 2 கடைக்கு 4 கடை, 5 10 எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதுமா பாய்? இல்லை இல்லை, இன்னும் வந்தால் நல்லா இருக்கும், இன்னும் வந்தால் நல்லா இருக்கும். அந்த திருப்தி வராது. அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபீர். அல்லாஹ் சொல்றான், நீங்க காசு பணம் சம்பாதிக்கிறதுடைய வேகத்துல உங்களுக்கு திருப்தி அடையாது. கபருக்கு போறவரை, செத்து போற வரைக்கும் காசு காசு காசுன்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த துனியாவின் மீது ஆசை உள்ளவர்களை பார்த்து இப்படி இருக்காதேன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா வசனத்தை கேட்ட பிறகும் காசு மேலதான் ஆசை, காசு மேலதான் மோகம் மனிதனுக்கு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது சஹாபாக்கள் நிலைய இந்த விஷயத்துல கொஞ்சம் பார்த்துருவோமே. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாரு, யா ரசூலா எனக்கு ஏதாவது தாங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு, அவர் கொஞ்சம் அள்ளி கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மீண்டும் கேட்டார், யா ரசூலா எனக்கு இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் இன்னும் அள்ளி கொடுத்தாங்க. 3வது முறையும் கேட்டார், பத்தலைன்னு சொல்லி. அப்பையும் ரசூலுல்லாஹ் அள்ளி கொடுத்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இவர் 4வது முறையும் வந்துற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அப்போ தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யா ஹக்கீம் இன்ன ஹாதல் மால ஹலிருன் ஹுதுவத்துன். இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம், காசு பணம், வீடு வாச பங்களா என்னன்னு கேட்டால் அது பசுமையானது, இனிமையானது, நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அது எடுக்க எடுக்க நல்லா தான் இருக்கும். ஃபமன் அஹதஹு பித்தீபின் நஃப்ஸின். அதாவது வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த காசு பணத்தை நீ எடுத்தேன்னு சொன்னா பூரிக லஹு ஃபீஹி, அதில் அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை செய்வான். பரக்கத்தை செஞ்சிட்டானா உனக்கு போதும்னு நினப்பு வந்துடும். நல்ல எண்ணத்தில் சம்பாதிக்கல, துனியாவில் அவனை மாதிரி இவனை மாதிரி அப்படி இப்படி வாழ்ந்துடணும் அப்படின்னு ஒரு பேராசையில் திருப்தி இல்லாமல் அதிருப்தியான நிலையில் எவனெல்லாம் காசு பணம் சம்பாதிப்பானோ அவன் காசு பணத்தில் பரக்கத்து செய்யப்பட மாட்டாது. அப்போ பரக்கத்தை வேணும் என்ன செய்யணும்? நல்ல எண்ணத்தோட, அதாவது மனைவி மக்களை கண்ணியமாக வச்சுக்கணும். நமக்கு ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும். தாய் தப்பனை கண்ணியமாக வச்சுக்கணும். நம்மளை நாடி வர்றவங்களுக்கு நம்மளால் ஏதாவது கொடுத்தா போதுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வரமுறையை வகுத்துக்கிட்டு ஒருத்தன் ஒரு அளவுக்கு சம்பாதிச்சா போதும். சம்பாதிக்கிற காசு பணம் தொழுகையை தடுக்கக்கூடாது, நோன்பை தடுக்கக்கூடாது, ஜக்காத்தை தடுக்கக்கூடாது, ஹஜ்ஜு உம்ராவை தடுக்கக்கூடாது, நல்ல இபாதத்தை தடுக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ் அதில் பரக்கத்து செஞ்சிருவான், உனக்கு திருப்தி வந்துடும். இல்லை பத்தலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன்னா உன்னை திருப்திப்படுத்தவே முடியாது, எவ்வளவு கொடுத்தாலும் திருப்திப்படுத்த முடியாது. அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. இது வந்து காசு பணத்தில் மட்டும் இல்லை, மார்க்க விஷயத்திலையும் இப்படிதான். இப்னு மாஜால ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா, அதாவது பல சஹாபாக்களுக்கு தெரியாத சில ஹதீஸுகளை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அறிவிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு போய் சொன்னார், முஆத் இன்னைக்கு வந்து ஒரு ஹதீஸை சொன்னார் தெரியுமா, இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க. அப்போ அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர் நபித்தோழர் தானே, அவர் சொன்னார், இப்படிலாம் நான் ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டதே இல்லையே, இப்படிலாம் கேள்விப்பட்டதே இல்லையே, இன்னும் முஆத் புதுசு புதுசாக என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு விமர்சனம் மாதிரி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. இவர் விமர்சனம் பண்ணதை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுக்கு கிடைச்சிருச்சு. நேராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு அம்ர்ட்ட வந்தாங்க. அவர் சொன்னார், யா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இன்ன தக்தீப பி ஹதீஸின் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸை நான் சொன்னா அதை நீ பொய்ப்படுத்துறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அதுதான் நிஃபாக். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்ன பிறகு அப்படிலாம் இருக்காது, நான் கேள்விப்பட்டதில்லை, அப்படி வந்து அப்படிலாம் ஹதீஸை நான் பார்க்கல, என் அறிவுக்கு பொருந்தலை அப்படின்னு நீ விதண்டாவாதம் பேசினா
அதுதான் முனாஃபிக்குத்தனம் அப்படின்னு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க வ இன்னமா இஸ்முஹு அலா மன் காலஹு, இப்படி எவன் சொல்லுவானோ அவனுக்கு தலையில பாவம் வந்து விடியும் அப்படின்னு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்பதாக இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை பார்க்கிறோம். அப்போ மக்கள் எப்படின்னு கேட்டா, நாம ஒரு முடிவு பண்ணிடுறோம், நம்மளா ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கு தோதுவா ஹதீஸ் சொன்னா ஏத்துக்கிறது, அதுக்கு தோது இல்லாத ஹதீஸ, அதற்கு முரணான ஹதீஸ சொன்னா இப்படிலாம் ஹதீஸ் இருக்காதுங்க, இதெல்லாம் அறிவுக்கு பொருந்ததா, அப்படியே இருந்தாலும் இது லைஃபான ஹதீஸா இருக்குங்க, அதெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க அப்படின்னு பிடிவாதம் கொள்றாங்களா இல்லையா? இது மிகப்பெரிய மோசமானது, பாவமானது. அதுல கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த லைஃப் சஹீஹ் முன்கத்தி முர்சல் அப்படின்னு ஹதீஸின் தரத்தை பாமர மக்கள் பேசக்கூடாது. வேற யாரு பேச தகுதின்னு கேட்டா, ஹதீஸிலேயே ஊறி இருப்பாங்க, பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஹதீஸுகளை அறிவிப்பாளர்கள் உட்பட மனப்பாடம் பண்ணி ஹதீஸு துறையில ஒரு நிபுணரா இருக்கார்ல, அவர் பேசலாமுங்க இது சஹீஹான ஹதீஸு, இது ஏற்றுக்கொள்ளலாம், இதுல பலகீனம் இருக்கு, இது ரசூலுல்லாஹ் வரைக்கும் இந்த ஹதீஸ் சனது போகல, முன்கத்தியா இருக்கு, முர்சலா இருக்கு அப்படின்னு ஹதீஸுடைய தரங்களை அவர் பேசுறா பொருந்தும். ஆனா இன்னைக்கு ஒரு பாமரத்தனமா நாம பாட்டு கூகுள்ல பார்க்க வேண்டியது, எங்கேயோ ஒருத்தர் சொன்னதை அந்த ஹதீஸ் லைவ் அதை தூக்கி போடு, அவ்வளவுதான். இது என்ன நல்ல நிலைப்பாடுன்னு நினைக்கிறீங்க? இது நல்ல நிலைப்பாடு இல்லை, இதை தவிர்த்து கொள்ளணும். சில சகோதரர்கள் யதார்த்தமா ஹதீஸை பத்தி முழுசா விளங்காம இப்படி பேசுறாங்க, அவங்கள மாத்திரலாம். என்னங்க லைஃப்னு சொன்னாரே பாய், லைஃப்னு பார்க்காதீங்க பாய் அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்க. ஆனா பிடிவாதமா சில பேர் இருக்கா பார்த்தீங்களா, அவனை எந்த ஆதாரத்தை கொடுத்தாலும் ஏத்துக்க முடியாது. அல்லாஹ் சொல்ற மாதிரி, அதாவது ரசூலுல்லாவே வந்து எழுதி கையில கொடுத்தாலும் நம்ப மாட்டான். அப்படி சில பேர் இருக்கத்தான் செய்யறான். ஒரு கொள்கை தப்பான கொள்கையில உட்கார்ந்துருப்பான், தப்பான கொள்கையில உட்கார்ந்துருக்கியப்பா, இது இல்லப்பா, இதுக்கு எதிராக ஹதீஸ் இருக்குப்பா அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டானே. உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜியாரத்துல் குபூர், மன்னரைகளை சந்தித்தல், அதாவது தர்கா விஷயங்களில் எப்போ ஹதீஸ் இப்படி இருக்குது, ஹதீஸ் ஆதாரபூர்வமானது, நல்ல ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னது இருக்குது, சஹாபாக்கள் இப்படிலாம் போயிருக்காங்க, வந்திருக்காங்க, ஓதிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது கூடாதுன்னு அவன் கொள்கைக்கு வந்துட்டவன் இதெல்லாம் சொன்னா ஏத்துக்கவே மாட்டான். இதெல்லாம் ஏத்துக்கலாமுங்க, இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு வந்துடுவான். இந்த மாதிரி தப்பான கொள்கைக்குள்ள அவன் ஆரம்பத்தில் பழகி இருப்பான். அவனை கூப்பிட்டு இப்படி இல்லப்பா, திருந்திரு, ஹதீஸ் இப்படி இருக்கு, வரலாறு இப்படி இருக்குன்னு சொன்னா அவன் ஏத்துக்குவான்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஏத்துக்க மாட்டான். இதை தான் அல்லாஹ் சொல்றான், இது வந்து யாருடைய குணமுங்க? இப்படி பிடிவாதமா இருக்கிறது, தெளிவு கிடைத்த பிறகும் நான் திருந்த மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பது அது காஃபீர்களின் குணம் என்று இந்த வசனம் சாடி அல்லாஹ் தாலா பேசுகிறானே. வேதத்தை நாம வந்து கண்ணுக்கு தெரியாம இறங்கிக்கிட்டு இருக்குது, அதனை நம்பலப்பா. அல்லாஹ் வந்து ஒரு பேப்பர்ல இறக்கி கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன், நீ எப்படி சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்ல அந்த மாதிரி தான் இந்த கொள்கை குழப்பவாதிகள் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. குறிப்பா அதாவது இந்த தராவி தொழுகை விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ் தொழுதாங்களா, அப்படி தொழுதாங்களா, இப்படி தொழுதாங்களா, உமர் ரலியல்லாஹு தானே தொழுதாரு அப்படின்னு சொல்லி அதை மறுதளிக்கணும், அவ்வளவுதான் நோக்கம். அது இல்லைன்னு சொல்லணும், அவ்வளவுதான் நோக்கம். அதுக்காக விதண்டாவாதம் எல்லாம் பேசி யதார்த்தமான ஹதீஸ, உண்மையான ஹதீஸை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கு ஒரு லைஃப், அது வந்து மௌது அப்படி இப்படி அந்த ஹதீஸுகளை இட்டு கட்டிட்டு அப்படியே நகர்ந்து போறது இருக்கு, இது நல்ல குணம் இல்லை, இது தப்பான நிலைப்பாடு. அதே போல பொருளாதார நிலையில, பொருளாதார காசு பணத்தினுடைய நிலையில காலம் முழுக்க மனைவிக்கு சம்பாரிச்சு கொடுத்துருப்பாரு, தலையிலிருந்து காலு வரைக்கும் தங்கத்தால பூட்டி இருப்பாரு. அப்படி இருந்த போதும் கூட அந்த புருஷனை அவ வேணுக்கு முன்னே பிடிவாதமாக புகழ்ந்து பேச மாட்டாள. இந்த ஆள் என்னத்தை செஞ்சு விட்டான், என்னத்தை கொடுத்து விட்டான், காலம் முழுக்க இந்த ஆளோட வாழ்ந்து என்ன பலன்னு நிறைய அனுபவிச்சிருப்பான். ஆனா வேணுக்கு முன்னே பெருமையின் காரணமாக இவர் கொடுத்தாரு நல்லா இருக்கேன்னு புருஷனை கூட புகழ மனசு இல்லாத பல மனைவிமார்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். இது தப்பான நிலைப்பாடா இல்லையா? பெத்த பிள்ளைங்க அப்படி இருக்கிறானே,
தகப்பன் அந்த பிள்ளைக்காக இரவும் பகலும் பாடுபட்டு வீடு வாசம் அது இது நிறைய சேர்த்து கொடுத்துருப்பான். அப்படி கொடுத்த பிறகும் கூட அந்த தகப்பனை புகழக்கூடாதுங்கிறதுக்காக என்னத்தை இவர் பெருசாக சேர்த்து வச்சு விட்டாரு. ஊர் உலகத்தில் கொடுக்காதையா கொடுத்து விட்டாரு. அந்த பாருங்க, அங்கே அவளை சேர்த்து வச்சிருக்காரு, இங்கே இவளை சேர்த்து வச்சிருக்காரு. இவர் நயா துட்ட சேர்த்து வச்சதை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு தகப்பனை எதிர்த்து பேசுவான். இப்படியும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்போ உண்மை தெரிந்த பிறகும் யதார்த்தத்தினுடைய சூழல் அறிந்த பிறகும் அதெல்லாம் முடியாது, நான் கொண்ட கொள்கை இப்படித்தான் இருப்பேன், நான் மட்டும்தான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன், மற்றவங்க எல்லாம் குறையுதான் அப்படிங்கிற அந்த கிபிரியத்து பெருமை நிலைப்பாடு இருக்கு. இது காஃபிர்கள் நிலைப்பாடு அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக விவரிக்கிறான். அப்போ நமக்கு ஒன்று தெரியாமல் இருக்குது. தெரியாமல் இருக்கிறத ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா அதை உண்மையா பார்த்து நல்லதுன்னா அதை ஏற்றுக்கணும். இல்லைங்க நான் இதுவரைக்கும் இப்படி தான் இருந்திருக்கிறேன், இனிமே நான் அப்படியெல்லாம் மாறுற மாதிரிலாம் கிடையாது அப்படின்ட்டு நம்ம கொண்டு வர்றது தப்புன்னு சொன்னானா அது வந்து நல்ல பழக்கம் இல்லை. இது உலகத்துடைய விஷயம், குரான் ஹதீஸுடைய மார்க்க விஷயம், இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். ஒரு வேலை பார்க்குறோம், ஒரு இடத்துல ஒரு வேலை பார்க்குறோம், நமக்கு கீழே இருக்கிற ஆள் அல்லது நம்முடைய தம்பி அல்லது நம்முடைய மயன் வயசுக்கு கீழே வேலைக்கு கீழே அனுபவத்துக்கு கீழே ஒருத்தர் இருக்கார். நாம் தப்பு பண்ணுறதை சுட்டி காட்டுறாருன்னு வைங்களேன், நீ என்ன சொல்கிறது நான் என்ன திருத்துறது, இந்த நிலை இருக்கே இது வந்து தப்பான நிலை. யாரு சொன்னாலும் யதார்த்தத்தை சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா அதை ஆமான்னு ஏற்றுக்கணும். தம்பி சொன்னாலும் மனைவி சொன்னாலும் பிள்ளைங்க சொன்னாலும் வேலைக்காரன் சொன்னாலும் வயசில் சின்ன ஆடு சொன்னாலும் பேரப்பிள்ளை சொன்னாலும் யாரு சொன்னாலும் நாம் ஒரு கொள்கையில் போய்கிட்டு இருக்கிறோம், அது தப்புன்னு அவங்க சுட்டி காட்டும் பொழுது அது உண்மைன்னு அவங்க ஏற்றுக்கிட்ட பிறகு அது ஆமான்னு சொல்லணும். ஆமான்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு வெளியே அப்படிலாம் கிடையாது, உனக்கு தெரியாது வேலையை பார்ப்போம், நீ சின்ன பையன், உனக்கு என் அறிவு உண்டா என் அனுபவம் உண்டா அப்படின்னு அவனையும் விரட்டி விடுறமே. மனைவியை பார்த்து உனக்கெல்லாம் தெரியாது, பொம்பளை பிள்ளை பொட்டச்சீரிக்கி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மனைவி சில நேரத்தில் ஆம்பளை வந்து மட்டம் தட்டி பேசுகிறானே, இதுவெல்லாம் தவறானது என்பதையும் இந்த வசனம் சொல்கிறது. யதார்த்தம் உண்மையை சொல்லியாச்சுன்னா ஏற்றுக்க, அதையும் நீ மறுதளித்து பேசுவேன்னு சொன்னால் அது நல்ல குணம் இல்லை. இப்படியே உன் குணம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட குணம் கூடுச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். காஃபிர்களுடைய நிலைக்கு நீ போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ நல்லது யதார்த்தம் யாரு சொன்னாலும் ஏற்றுக்கணும். நல்ல விஷயத்தில் பிடிவாதம் கூடாது. அதே மாதிரி நல்ல விஷயத்தில் திருப்தி நிலை வரணும், திருப்தி கொள்ளணும். சில முதலாளிமார்களை பார்க்கலாம், வேலைக்காரன் எவ்வளவோ உழைச்சி கொடுத்துருப்பாங்க, திருப்தி கொள்ளவே மாட்டாங்க. என்னத்தை இவன் உழைச்சி கொடுத்தான், வாங்குற சம்பளத்துக்கு சரியாகவே வேலை பார்க்கறதில்ல அப்படின்னு அவனை வந்து இட்டு கட்டி பேச ஆரம்பிச்சிருவான். இல்லைப்பா நீ உழைச்சி கொடுத்துருக்க, நீ உழைச்சதுனால தான் அந்த கடை உருவானது, அந்த வீடு உருவானது, அதெல்லாம் உண்மைதான்ப்பா அப்படின்னு திருப்திப்பட்டு ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கொள்ளாத போது அந்த வேலைக்காரனை மட்டம் தட்டுறதுக்காக அல்லது அவன் சம்பளத்தை கூடி அதிகப்படுத்தி கேட்டிடுவான், அவனுக்கு கொடுக்கக்கூடாது, அவன் கேட்கக்கூடாதுங்கிறனால நீ பார்க்குற வேலையெல்லாம் தப்பான வேலை, இதில் சம்பளத்தை வேற ஏற்றி கேட்குறியா அப்படின்னு அவன் நல்லா பார்த்தாலும் கூட திருப்தி அடையாமல் அவனை மட்டம் தட்டி பேசுறது. இந்த மாதிரி குணங்கள் வரவே கூடாத குணங்கிறத தான் இந்த வசனங்களுடைய கருத்துக்களாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் நசியத்து என்று சொல்கிறானோ அதை அப்படியே பின்பற்றி வாழும் பெரும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.